உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஆஸ்திரேலியாவில் ஆழ்ந்த ஒரு மகாராணி, அவளோட பேர் மாரியா. அவள் வாழ்ந்த அரண்மனையில் வெளிக்கூரை இருக்குது. அந்த கூரை தங்கத்தாலான கூரை. அதை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து போகணும். இல்லை நான் அந்த போகிறதுக்கு நேரம் இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் உள்ள கூரையை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே தான் அந்த கூரை இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த மகாராணி வாழ்ந்த இடம். இந்த அரண்மனை இதை சுற்றி அவட இடம்தான். இல்லை டூரிஸ்ட் எல்லாம் வந்து இங்கே அந்த ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அவட அரண்மனை தான். அவதான் இங்கே வாழ்ந்தவங்களாம். அவங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு மகாராணின்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்க தங்கத்தாலான உங்களுக்கு நிறைய தங்கத்தாலான எல்லாம் சாப்பிட்ற பீங்கான்லேருந்து எல்லாம் நிறைய தங்கத்தால் இந்த படத்தை இதுக்குள்ளே தான் நான் உள்ளுக்கு போகிற கேட்டு நிறைய இருக்குது. இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே அந்த இடத்த ஃபோட்டோ வாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்த. இதெல்லாம் அவள் வாழ்ந்த அரண்மனைகள் தான். இப்போ ஒவ்வொரு வேறு வேறு இடங்களாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு பிரித்து கோட்டைகள் அதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த அவட அந்த அந்த துண்டு அது அவட அரண்மனை தான். அதை அப்படியே மியூசியமாக வச்சுருக்காங்க. அது என்ன நாளில் திறக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளை திறந்து அந்த டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் தான் உள்ளே போவாங்க. நான் இன்னொரு தரம் உங்களுக்கு அந்த ஏரியாவை காட்டுறேன். அந்த இடத்துல இன்னொரு ஏரியாவை காட்டுறேன். இதுக்கு அடுத்த பகுதி அதில் பெரிய சர்ச் இருக்குது. அது கோல்டன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபுல்லாக இல்லை தங்கத்தெல்லாம் செய்கிறது. அதில் இன்றைக்கு போக டைம் இல்லாதெல்லாம் எங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். அந்த பெரிய சர்ச் நல்ல வடிவான சர்ச். அங்கே நிறைய டூரிஸ்ட்டுகள் வருவாங்க. அது ஆஸ்திரேலியா இன்ஸ்பிரூட்டில் இருக்குது அந்த சர்ச்சு. வந்து பார்க்கக்கூடிய வந்து பாருங்கள்.